இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரே நாடு, ஒரே சட்டம். போதும் சார் உங்க சட்டத்தோட சவகாசம். உசுருக்கு விளையாட சாமி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் முரளி எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காரு, அவர் நடிச்ச கடைசி படம் என்னன்னு கார்த்திக் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் முரளியை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த ஒரு நடிகர் தான் முரளி. அவர் கடைசியாக நடித்த படம்னா அது அவருடைய மகனான அதர்வா அறிமுகமான பானா காத்தாடி என்ற திரைப்படம். த்ரிஷாவும் சிவகார்த்திகேயனும் ஜோடி சேர வாய்ப்பு இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. த்ரிஷாவும் சிவகார்த்திகேயனும் ஜோடியா நடிப்பிற்கேற்ற ஒரு கதை அமைஞ்சா நிச்சயமாக அவள் இருவரும் இணைந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட கவுன்சிலிங் அமைப்பு இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவர்களை மன அழுத்தத்திலிருந்து மீட்கவும் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் அமைப்பு தேவை அப்படின்றத பற்றி பல சமயங்களில் பேசியிருக்கோம். அதுக்கு முறையான அமைப்பு எதுவும் இதுவரையிலே தொடங்கப்பட்டதாகவோ செயல்படுவதாகவோ தெரியல. கார்த்திக் சுப்புராஜ், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித், ரத்னகுமார்னு சந்தோஷ் நாராயணன் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே இப்போ சந்தோஷ் நாராயணனை தவிர்த்துட்டே வராங்க. திரும்பவும் இவங்க ஒன்னா சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு மையூரன் மட்டக்களப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கார்த்திக் சுப்புராஜ், மாரி செல்வராஜ், ரஞ்சித் ஆகிய இயக்குநர்களை தாண்டி சந்தோஷ் நாராயணன் எத்தனை இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றுகிறார். அப்போ சந்தோஷ் நாராயணன் இந்த இயக்குநர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ளலாமா? திரையுலகத்தை பொறுத்தவரையிலே வெவ்வேறு இசையமைப்பாளர்களோடு இயக்குநர்கள் இணைவதும் வெவ்வேறு இயக்குநர்களோடு இசையமைப்பாளர்கள் இணைவதும் புதுசு இல்லையே. நடிகை சுகாசினி அவர்கள் டைரக்ட் பண்ண இந்திரா அப்படிங்கிற தமிழ் படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சுகாசினியுடைய இயக்கத்திலே உருவான இந்திரா திரைப்படம் வெற்றி படமாக அமையல. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் லட்சுமிகாந்தனா நடிச்சது யாருன்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்திலே லட்சுமிகாந்தனாக நடித்திருப்பவர் கதாசிரியரும் நடிகருமான கவிதா பாரதி. இதய முரளி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்போ பராசக்தி பட சம்பள பிரச்சனை தீர்வாயிடுச்சான்னு அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய சம்பள பாக்கை தீர்க்கப்படாமல் இதய முரளி திரைப்படத்தை வெளியிட நீதிமன்றம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு தான் சுதா கொங்காரா வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அவருடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இதய முரளி திரைப்படத்துக்கு எந்த ஒரு தடையும் நீதிமன்றம் விதித்ததாக தெரியல. சோனி டிவி நிறுவனத்துடைய தமிழ் சேனல் லான்ச் எப்போ நடக்கும்னு கார்த்திக் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. சோனி டிவி நிறுவனத்துடைய தமிழ் சேனலை எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அவங்ககிட்டேருந்து வரல. கேமராமேன் செலியன் இப்போ நம்ம கூட இல்லை, அவரை பற்றி தகவல் ஏதாவது சொல்ல முடியுமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒளிப்பதிவு மேதை என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற PC ஸ்ரீராம்கிட்ட உதவியாளராக இருந்தாலும் திரைக்கு வந்த சில ஆண்டுகளிலேயே தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை தேடிக்கொண்டவர் தான் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான செலியன். இந்த வாரம் என்னென்ன படங்கள் OTTல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சச்சின் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. பரிமளான்கோ, பெத்தி, சிங்கீதம், டபுள் ஆக்குவன்சி ஆகிய படங்கள் இந்த வாரம் OTTலே வெளியாகின்றன. சமீபத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்ட பிரீத்தி முகுந்தன், கைடு லோகர் இந்த 2 பேருமே இதய முரளி படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு திருப்பதியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ரசிகர்களை கட்டி போடக்கூடிய ஆற்றல் மிக்க கதாநாயகிகள் மட்டும் இருந்தால் போதாது, நல்லதொரு திரைக்கதை வேண்டும் என்பதைத்தான் இதய முரளி திரைப்படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. ஜனநாயகன் படத்தில் நிறைய சீன்களை கட் பண்ண சொல்லி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த சீன்களை கட் பண்ணாமலே இருந்திருக்கலாமேன்னு திருப்பதியிலேருந்து சச்சின் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு எப்படிப்பட்ட வெட்டுக்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். காட்சியாக அந்த படத்துலேருந்து எதையும் தூக்கலை. ஒரு சில இடங்களில் வசனங்களை மாற்ற சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சில இடங்களில் வசனத்தை அப்படியே சைலண்ட் ஆக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். சோஷியல் மீடியாவிலேருந்து மமிதா பைஜு விலகியிருக்காங்க. அவரை பற்றி அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட் வரதால தான் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மமிதா பைஜு எடுத்திருக்கிறது சரியான முடிவு தானே. தன்னை பற்றி மோசமான விமர்சனங்கள் அதில் வருதுன்னா எதுக்கு அதை திரும்ப திரும்ப பார்த்து மன உளைச்சலை நாமளே தேடிக்கணும். தெலுங்கு டைரக்டர் KB நாகபூஷணம் தமிழ் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஹரிச்சந்திரா, ஜலந்தர், துளசி, நவஜீவனம், சௌதாமினி, ஏழை உழவன், தாலிபாக்கியம், நாகபஞ்சமி, சதி சாவித்ரி போன்ற பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் நாகபூஷணம். சுந்தர்சியுடைய அவ்னி மூவிஸ் இப்போ பட தயாரிப்பை ஸ்டாப் பண்ணியிருக்காங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சுந்தர்சியுடைய இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கின்ற புருஷன் படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆவணி சினி மூவிஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறது. அப்படி இருக்க அவங்க தயாரிப்பு நிறுவனத்தை மூடிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? சமீபத்தில் ப்ரொடியூசர்கள் காரு பரிசா தரது அதிகமாயிட்டே இருக்கு. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இது நடக்குதான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க.
தயாரிப்பாளர்கள் காரை பரிசாக வழங்குவதன் மூலம் எப்படிப்பட்ட டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விவரமாக நீங்கள் சொல்ல முடியுமா? ரீசெண்டாக கிச்சா சுதீப் தமிழ் படங்கள்ல நடிக்கிறதே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கிச்சா சுதீப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதாவது தமிழ் படங்கள் நடிப்பாரே தவிர அவர் பிரதானமாக நடிக்கிறதுன்னா அது கன்னட படங்களில் தான். டைரக்டர் மிஷ்கின் நந்தலாலா படத்துடைய பார்ட் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல கதையம்சம் இருந்துமே எதனால அந்த படம் சரியா போகலைன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நல்ல கதையம்சம் இருந்தும் நந்தலாலா திரைப்படம் ஏன் சரியாக ஓடலை அப்படின்னு கேட்டுட்டு கூடவே அந்த படத்துடைய பார்ட் 2 வருமானு கேட்டிங்கன்னா எப்படி? நல்லா ஓடாத படத்துக்கு யாராவது பார்ட் 2 எடுப்பாங்களா? அரசன் படத்துல ஆண்ட்ரியாவுடைய மகனா தான் சிம்பு நடிச்சிருக்காருன்னு தகவல் வருது. அது உண்மையான சந்தோஷ் சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. மற்ற சேனல்களில் வர்ற செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு தயவு செய்து நம்ம சேனலை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் தொடர்ந்து அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு வருவது ஆச்சரியப்படுத்துகிறது. வேலாயுதம் படத்துல விஜய்க்கு தங்கச்சியா நடிச்சவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சங்கர் மேடவாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. வேலாயுதம் படத்திலே விஜய்க்கு தங்கையாக நடித்திருந்த சரண்யா மோகன் அவருடைய நீண்ட நாள் காதலரான அரவிந்த் கிருஷ்ணனை 2015ஆம் ஆண்டிலே திருமணம் செய்து கொண்டார். அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். இப்போ சரண்யா மோகன் திரைப்படங்களில் நடிக்கிறதுல முழுமையாக திரையுலகிலிருந்து விலகிவிட்டார். ஷாருக் கான் இப்போ நடிச்சிட்டு இருக்க கிங் படத்துக்கு நாளுக்கு நாள் பட்ஜெட் அதிகமாயிட்டே போகுது. இப்போ 450 கோடி வரைக்கும் வந்திருக்கு. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு எதுக்கு இவ்வளவு பட்ஜெட்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஷாருக் கான் படத்துடைய பட்ஜெட் அதிகரித்திருப்பதை பற்றி குறிப்பிடும்போது சாதாரண சண்டை படத்துக்கு ஏன் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்குறீங்க. சண்டை படம் எடுக்கிறதுல எவ்வளோ செலவு இருக்கிறது அப்படின்றத பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் நடிக்கிற அந்த படத்தை வெறும் சண்டை படமாக மட்டும் பார்க்கக்கூடாது. எத்தனை கதாநாயகர்கள் அந்த படத்தில் நடிக்கிறாங்க, எத்தனை பிரபலமான கதாநாயகர்கள் அந்த படத்தில் இருக்காங்க, யார் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்றையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இவங்க சம்பளம்லாம் சேர்ந்தாவே இந்த தொகை சர்வசாதாரணமாக வந்துடுமே. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்களில் அதிரடி வில்லனாக நடித்தவர் பி.எஸ். வீரப்பா. ஒரு வில்லனாக மிகப்பெரிய அளவிலே பி.எஸ். வீரப்பா பெயரை பெற்றார் என்றால் அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, பி.எஸ். வீரப்பாவுடைய அந்த வசன உச்சரிப்பு. மிக அழகாக தமிழ் வசனங்களை பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அவர் இருந்தார். 2வது, சண்டை காட்சியிலே அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக நடிப்பார் பி.எஸ். வீரப்பா. அதுலேயும் குறிப்பாக வாள் சண்டை காட்சின்னா கேட்கவே வேண்டாம். இந்த வாள் சண்டை காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாள் சண்டை காட்சிகள் எல்லாம் நடிப்பதற்கு பி.எஸ். வீரப்பாவுக்கு பயிற்சி கொடுத்தது யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சீதா ஜனனம் அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் இந்திரஜித்தாக நடித்தார், நான் இந்திரனாக நடித்தேன். அப்போ எனக்கு வாள் சண்டையெல்லாம் அவ்வளவாக தெரியாது. அந்த படத்தில் நடிக்கும்போது வாள் சண்டையை எனக்கு முறையாக கற்றுக் கொடுத்தவர் எம்ஜிஆர். அந்த வகையில் எம்ஜிஆர் என்னுடைய சக நடிகர் மட்டும் இல்லை, என்னுடைய குருவும் கூட. அவர்கிட்ட வாள் சண்டையை கற்றுக்கொண்டதற்கு பின்னாலே ஸ்டண்ட் சோமுகிட்ட நான் கூடுதலாக பயிற்சி பெற்றேன் என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பி.எஸ். வீரப்பா. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.